மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் போன மாசத்துலேருந்தே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஒரு 15 நாள் என்கிட்ட கேட்காதீங்க. சூரியனோடு சேர்ந்து புதனை யார் போக சொன்னா? நான் போக சொன்னேன். அவர் போய் உட்காந்து கேதுவோட உட்காந்து அப்புறம் குத்துதே கூட இதுன்னு என்ன பண்றது? டயட் என்னையிலேருந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறது, கடன் அடைக்கிறதுக்கு என்ன இதெல்லாம் செவ்வாய் கரகத்துவம், இதெல்லாம் மைண்டில் ஓடும். கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது, இல்லை புதுசாக கடன் வாங்கி ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கடன் கிடைக்கிறதுக்கு சில பேரை அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் முதல் 15 நாட்கள் நடக்கும். ஆனால் அது ஒரு செடி வளர்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், இல்லை ஒரு 3 மாதம் ஆகுனா வெயிட் பண்ணல, உடனே வரணும்னா எப்படி? அந்த மாதிரி தான் ஒரு பிளான்ட் இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நகர்றதுக்கு நேரம் கொடுக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 15ஆம் தேதி தமிழ் மாதத்தில் சொல்கிறேன், இங்கிலீஷ் மாதத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இடத்து அமைப்பு இருக்குல்ல, அவர் தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ 7க்கு 2 பொண்டாட்டி மூலமா வருமானம் வரும், புருஷன் மூலமா வருமானம் வரும். ஆனால் உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் போன மாசத்துலேருந்தே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஹானஸ்ட்லி ஒரு 15 நாள் என்கிட்ட கேட்காதீங்க. சூரியனோடு சேர்ந்து புதனை யார் போக சொன்னா? நான் போக சொன்னேன். அவர் போய் உட்காந்து கேதுவோட உட்காந்து அப்புறம் குத்துதே கூட இதுன்னு என்ன பண்றது? எல்லாம் 15 நாள் தான், அப்புறம் சரியா போயிடும். அப்புறம் நீங்க பாருங்களேன், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி உட்கார போறார். எப்போ? செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கி உட்கார போறார். அப்போ இந்த தடவை நான் மிதுனத்துக்கு என்ன தெரியுமா யோசிக்கிறேன்? கான்ஃபிடன்ட் த கோர் மிதுனத்துக்கிட்ட இந்த தடவை கிடைக்க போகுது. ஒரு மாதிரி மன உளைச்சலா, ஒரு மாதிரி என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு முதல் 15 நாட்கள் போகும். ஆனா அடுத்த 15 நாட்கள் ஒரு குழம்பிய குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழம்பிய மனசு இப்படி ஒரு மாதிரி தெளிவாகி முடிக்கணும், முடிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட் அப்படி எந்திரிச்சு நிற்பீங்க. பார்த்தீங்களா? செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் அல்டிமேட்டான ராஜயோகம் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உடைமைகள், 4ஆம் இடமே உடைமை தான். 4ஆம் இடம் தான் படிப்பு. அமர்ந்து உண்ணக்கூடிய இடம் 4ஆம். நிறைய நல்லவே உங்களை தேடி வரப்போகுது. சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் என்னதான் ராசிநாதன் இயங்கினாலுமே அது நம்மளுக்கு 3ஆம் இடம் மாதிரி தான். 3ஆம் இடத்துல கேதுவுடைய அமைப்பு என்பது கொஞ்சம் தைரிய வீரிய விஜயஸ்தானம். அந்த 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானமா, அது கம்யூனிகேஷன் இடமா, அது உங்களுக்கான டிராவல் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடமா, அதெல்லாம் கேதுவோட இருக்கும்போது இதுலலாம் கொஞ்சம் ஒரு பேரிகேட் போடும். அப்போ என்ன அப்படின்னா, மனசில் நினைப்போம், ஆனால் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, இல்லை வெளிப்படுத்த முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன ஆகும் அப்படின்ற போது, நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்து டிராவல் பண்ணும்போது அதுக்கான ஒரு அலைச்சல், நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு அனுகூலம் கிடைக்கும். இந்த தடவை வீண் அலைச்சலாக இருக்குமே தவிர அனுகூலம் பெருசாக கிடைச்சிச்சா அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போ? முதல் ஒரு 15 நாட்களுக்கு. அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை, அவ்வளோதான். அப்படியே ஒப்பேத்தியாச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்தை. செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பர். ஸோ 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் செய்யும்போது, மேபி உங்களுக்கு தசாபதி நல்லா இருக்குன்ற போது அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி திரும்ப ஒரே விஷயத்துக்கு அலையறதுக்கான அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். ஓகே, ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அது நான் திரும்ப சொல்கிறேனே, நீங்கள் மூச்சு விடுறதுலேருந்து, நீங்கள் உட்கார்லேருந்து எந்திரிக்கிறது யார் முடிவு பண்ணுறா? மேலே இருக்க கிரகங்கள் தான் முடிவுப்படுது. அப்போ இந்த கேது அப்படின்னால கொஞ்சம் பயத்தோடு இருக்கக்கூடிய விஷயமா, அப்போ புது பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு விஷயம் வரும். ஆனால் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கிடைக்கும் பாருங்க ஒரு கிளாரிட்டி. அப்படி சுக்கிரன் வாமச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெய்வ அனுகூலத்தோடு மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு முன்னெடுத்து வைப்பீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு. அப்போ ஏதாவது நீங்கள் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வேலையில் சின்ன அதாவது வேலைன்ற தாண்டி பொருளாதார ரீதியாக சின்ன இது ஓடும். ஆனால் எதிர்பார்க்காத பொருளாதார வரவு இந்த தடவை அபரிவிதமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டடான ஃபினான்ஷியல் growth அப்படின்றது இருக்க போகிறது. நிறைய பேர் புதிய தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு புது இடத்துக்கு மாறுது, புதிய தொழில் பண்றது, நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் இந்த தடவை சக்சஸ் ஆக போகுது. இது தமிழ் மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த முன்னுக்கு வருவதற்கான அத்தனை முகாந்திரங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் குலதெய்வத்தோட ஆசையாலும் நிகழ காத்திருக்கிறது. ஸோ எதை பற்றியும் கவலையே படாதீங்க. ரொம்ப நாளாக இருந்த அந்த மைண்டில் வராத ஒரு கிளாரிட்டி இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர்
செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிகழ காத்திருக்கிறது. ஒரு மாதிரி போட்டு கலக்கமா இருந்தது. எனக்கு முடியல, வீட்டுக்கு முடியல, வீட்டோட முடியல, என்னமோ மாரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு ஒரு மாரி தயங்கிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி, நான் ஏற்கனவே சொன்னேன் ராசிநாதன் போய் கேதுவோட சேரப்போறாரு. சுக்கிரன் வேற போய் கேதுவோட சேர்ந்திருக்காரு. 12ஆம் வீட்டதிவு சேர்ந்த விரய செலவு கேது மருத்துவத்தால் நடக்கும். இதெல்லாம் நான் போன மாசம் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த மாசம் அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய குழந்தைகளோட இந்த தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க. யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ நிறைய குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை கிடைக்கும். நிறைய மிதுன ராசிக்காரங்க மலையோட இந்த தடவை அப்படியே பயங்கரமாக கனெக்ட் ஆவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மொழி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து செவ்வாய் அவன் போய் தான் வீட்டில் உட்காந்துருக்கும் நிறைய பாட்டு கேட்கறது, தமிழ் பாட்டு கேட்கறது, தமிழ் மொழி மேல் ஒரு ஆல்பம் வர்றது, இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அப்படியே கம் பண்ணிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கு. அந்த ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கவனத்தோடும் கொஞ்சம் நீங்களா போட்டு மனசை குழப்பிக்காது. நான் தான் சொல்லிட்டேன் பிளான்ட்ரி போர்ஷன் இப்படி இருக்கு. ஸோ இந்த 15 நாள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆஃப்டர் 15 நாளுக்கு அப்புறம் நமக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ அந்த 15 நாள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இறை வழிபாட்டின் மூலமாக மட்டுமே நிவர்த்தி. ஒரு செடி வளர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், இல்லை ஒரு 3 மாதம் ஆகுனா வெயிட் பண்ணல, உடனே வரணும்னா எப்படி? அந்த மாதிரி தான் ஒரு பிளான்ட் இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நகர்றதுக்கு நேரம் கொடுக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 15ஆம் தேதி நான் வந்து தமிழ் மாதத்தில் சொல்கிறேன், இங்கிலீஷ் மாதத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டான அமோகமான வாழ்வு யாருக்கு அப்படின்னா மிதுனத்துக்கு தான். நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸோட கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு கிரிக்கெட்டில் போய் சேர்றது, பேட்மிண்டன் கிளாஸோட போய் சேர்றது, நிறைய வந்து எக்ஸசைஸோட கனெக்ட் ஆகிறது, உடல் குறித்த ஏதோ ஒரு முன்னெடுப்பு வைக்கிறது, டயட்டை என்னையிலேருந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறது, கடன் அடைக்கிறதுக்கு என்ன இதெல்லாம் செவ்வாய் கரகத்துவம், இதெல்லாம் மைண்டில் ஓடும். கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது, இல்லை புதுசாக கடன் வாங்கி ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கடன் கிடைக்கிறதுக்கு சில பேரை அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் முதல் 15 நாட்கள் நடக்கும். ஆனால் அதில் ஒரு குட்டி தடை இருக்கும். ஆனால் ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேலே நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியே பண வரவு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. சுக்கிரன் தான் லிக்விட் கேஷ். ஸோ அப்போ பணம் வருவதற்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இல்லையா நீங்கள் என்னெல்லாம் பண்ணி செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மேலே தான் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க காத்திருக்கிறது பிரபஞ்சம். ஓகே, ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்பது உங்களை நீங்களே அடையாளப்படுத்தி கொண்டு உங்கள் திறமையின் மூலமாக மற்றவர்களுக்கும் உங்களை புரிய வைக்கக்கூடிய செல்வத்தின் மேன்மத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? 2ஆம் இடத்துல ஆல்மோஸ்ட் குரு உட்காந்துருக்காரு. வேற எப்படி இருக்கும் பிள்ளைங்க? சூப்பராக படிக்கும். தான் குருவாக இருந்து சில விஷயத்தை மேற்கொள்ளும். நிறைய குரு கடப்பாங்க. குரு கடைச்ச பிள்ளைங்க மிஸ்ஸோடையே இந்த தடவை நிறைய டவுட் கேட்டுட்டு இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க எங்கள் மிஸ் அதை சொன்னாங்க, எங்கள் மிஸ் இதை சொன்னாங்க, அதை பண்ணேன், இதை பண்ணேன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் டீச்சர்ஸோடையே நிறைய அந்த பிள்ளைங்க வந்து இந்த தடவை கனெக்ட் ஆகும். நிறைய டிராயிங் போகிறது, நிறைய வந்து ஏதாவது எழுதுறது, ஏதாவது பென்னு நோட்டு, இந்த ஸ்டேஷனரி ஐட்டமுடைய பிள்ளைங்களுக்கு நிறைய இந்த மாதம் செலவுகள் பிள்ளைங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டாய்ஸ் எல்லாமே செவ்வாய், இதுக்கெல்லாமா காரத்துவம். எஸ், இங்கே ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு பணம் ஏறுறதுக்கும் பணம் இறங்குறதுக்கு எது காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கிரகங்கள் தான் காரணமாக. ஸோ இந்த மாதிரியான செலவுகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய மிதுன ராசிக்கார குழந்தைகளுக்கு இந்த தடவை நிறைய நல்லவே நடக்க போகுது. நல்ல குருமார்கள் கிடப்பாங்க. நல்ல இன்ஸ்டியூட்டில் சேருவீங்க. நீங்கள் 10th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க, இல்லை நீட் படிக்கிறீங்க, ஜேஇ படிக்கிறீங்க, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, ஏதோ ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கீங்க படிப்பில் அப்படின்ற போது அதற்கான நல்ல குருமார்கள் கிடப்பாங்க. நாட் ஓன்லி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நடக்கும். மிதுனத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை அது நடக்கும். ஒன்றா குருமார்களோட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க, இல்லை நீங்களே குருமாராக மாறுவீங்க. இதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் புதுசாக ஒரு என்ட்ரி போடுவீங்க. காலேஜில் சேருவதற்கான வாய்ப்பு, பிடிச்ச காலேஜில் பிடிச்ச மாதிரி சேருவீங்க. MBA MCOM கோர்ஸ் ஏதோ ஒரு டிஜிட்டல் கோர்ஸோட ஜாயின் பண்ணுவீங்க. அதெல்லாம் மிதுனத்துக்கு இந்த தடவை சக்ஸஸ் கூட கேரியர் ஓரியன்டேஷன் சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகும். வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்து அமைப்பு இருக்குல்ல, அவர் தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ 7க்கு 2 பொண்டாட்டி மூலமா வருமானம் வரும், புருஷன் மூலமா வருமானம் வரும். ஆனால் அது ஏதோ ஒரு கேப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ இந்த தடவை நீங்க மிதுன ராசிக்கார பெண்களாக இருந்தாலும் ஆண்களை விட சம்பாதிப்பீர்கள். மிதுன ராசி ஆண்களாக இருந்தால் உங்க பெண்கள் அதிகமாக சம்பாதிப்பாங்க. 7ஆம் இடம் முழுக்கிறது. அப்போ அதன் மூலமாக ஏதோ ஒரு லாபம். சுக்கிரன் வேற ஆட்சி படம் வாங்கி உட்காண்டார். இப்போ மிதுன ராசிக்காரர்களுடைய மனைவியின் பேச்சை கேட்டு இந்த தடவை நடந்தீங்கன்னா சக்ஸஸ். இதெல்லாம் இந்த மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஜாலியோ ஜில்கானவா இருக்கலாம். ஏன்னா 5ஆம் இடம் வேற வளர்க்குது. இந்த தடவை காதல் உறப்பது, நிறைய நாளுக்கு அப்புறம் ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக செப்டம்பர் 1க்கு மேலே கண்டிப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. பயங்கரமாக ரொமாட்டிக்காக இருப்பீங்க இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க. சூப்பராக இருக்குது டைம் பீரியட், கவலையப்பட வேணாம். ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் இருந்த ஒரு நெகட்டிவிட்டி உங்களை விட்டு வெளில போகுது. செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பறக்குது. நிறைய புது ப்ராஜெக்ட் உங்களை தேடி வரும். நீங்கள் தான் பண்ணுன்ற மாதிரி உங்ககிட்ட ப்ரெஷர் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப நாளாக இருந்த இந்த TL இதெல்லாம் நிறைவேறும். ஒரு அடுத்த அப்கிரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு செப்டம்பர் மாதத்துலேருந்து கண்டிப்பாக இருக்குது. அது முதல் ஒரு 17 நாள் கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேவையில்லாமல்
சூரியன் புதன் சேர்ந்து இருக்கு, அது நம்மளுடைய 3ஆம் இடத்துல இருக்கு. தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க, வாயால வடை சுடாதீங்க, என்னால முடியும், அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா வேலையும் சேர்ந்து உங்களை வாங்கிடுவாங்க. அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் கண்ணு சம்மந்தப்பட்ட இடத்துல வலி வரும். கண்ணு, பல்லு இது 2 மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை பார்த்துக்கணும். நிறைய பேர் கண்ணாடி போய் செக் பண்றது, கண் டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றது, இல்ல பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வருது, பல்லு செக் பண்றது, இதெல்லாம் இந்த மாசம் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? தலையில் பிறைசூடி அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு, அதை தாண்டி குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய இந்த டயத்து என்ன முயற்சியோ ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேல பண்ணுங்க, எல்லாமே சக்சஸ். ஸோ இந்த தடவை குலதெய்வத்துடைய அனுகிரகம் சூப்பரா இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது போறது, குலதெய்வ கோயிலுடைய எனர்ஜியை ரிசீவ் பண்றது மிதுனராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய வண்ணமாக காத்திருக்கிறது. ஓகே, மிதுனராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மிதுனராசிக்காரங்க இந்த தடவை நிறைய புலி பார்ப்பீங்க. புலி பார்த்தா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. செவ்வாய் ஆட்சி பலம் உட்கார்ந்து ராசிநாதனை பார்வை செய்யக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது அப்படி புலி மாதிரி பாய்வீங்க. நான் தான் சொல்லிட்டேன், 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை யாராலையும் கண்ட்ரோல் முடியாது. சிங்கம் ஒன்று புறப்படுதுன்ற மாதிரி அப்படி போவீங்க. புலி பார்க்கக்கூடிய நிகழ்வில் நடக்க போது. நிறைய பேருக்கு இந்த ஐயப்பன் கோயிலோட கனெக்ட், திடீர்னு ஐயப்பன் கோயிலுக்கு போறது, இந்த மணி சத்தம், மணின்ற பேரோட இந்த மாதம் கனெக்ட் ஆகுது. கரெக்டானா சொல்லுங்க. இதெல்லாம் இந்த தடவை நிகழும். நிறைய மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை ட்ரெஸ் வாங்குவீங்க. நிறைய வந்து ப்ளூ கலரோட இந்த தடவை கனெக்ட் ஆவீங்க. ப்ளூ கலர் சட்டையோ ப்ளூ கலர் விஷயமோ இந்த தடவை மிதுன ராசிக்காரர் கையில கிடைக்கும். கிடைச்சதுன்னா பிரபஞ்சம் உங்களோட இருக்கக்கூடிய அறிகுறியாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய திறமையால் முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.